இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பெருங்கவிக்கோ ஐயா வாமு சேதுராமன் அவர்களின் 90வது அகவை வைர விழாவின் நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். இது சென்னை பெரியார் திடலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் தலைமையில் செயலாளர் அண்ணன் சீனு மோகன்தாஸ் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினராகிய நானும் சென்றிருந்தேன். எங்கள் கூட எழுத்தாளர் ஆதிரன் அவர்கள் வந்திருந்தாங்க. அருள்ராஜ், டாக்டர் அருள்ராஜ் என்கின்ற ஆதிரன் அவரும் வந்திருந்தார். இந்த விழா மிகவும் சிறப்பாக சென்னை எழும்பூரில் இருக்கிற பெரியார் திடலில் நடந்துச்சு. அந்த தொகுப்பை தான் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியை பார்க்கலாம். நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா. நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை சேரும். வாங்க இப்போ உள்ளே போய் இந்த விழாவை முழுமையாக கண்டு ரசிக்கலாம். இந்த விழாவுக்கு முக்கிய பிரமுகர்கள் நிறையா பேர் வராங்க. எல்லாரையும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயா சேதுராமன் அவர்களை வாழ்த்துறதுக்கு நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தாங்க. நாங்கள் போகும்போது தான் ஐயா ஆர் ராசா அவர்கள் வாழ்த்திட்டு வெளியில் கிளம்பிட்டு இருந்தார். நாங்கள் அப்போ தான் போயிட்டு நிகழ்வை கண்டுகளிக்க ஆரம்பித்தோம். பிறகு நாங்கள் அமர்ந்த பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா வாமு சேதுராமன் அவர்கள் ஒரு வரலாற்று சாதனையாளர்னு வச்சுங்களேன். தமிழ் உணர்வு உலகெங்கும் பரவறதுக்கு பெரும் பாடுபட்டு கொண்டு இந்த வயசுலேயும் 90 வயசுலேயும் அயராது உழைச்சி கொண்டு இருக்க ஒரு அற்புத மனிதர் தான் அவர். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் உணர்வு இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உலகெங்கிலும் இவர் பல நாடுகளுக்கு போயிட்டு தமிழ் உணர்வை பரவ செய்துட்டு இருக்கிறாரு. அதுபோல் தமிழுக்காக பல போராட்டங்களை இவர் நடத்தியிருக்கிறாரு. பல போராட்டங்களுக்காக பல முறை சிறைக்கும் இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. அஞ்சாமல் தமிழ் மொழி காக்கிறதுக்கு சிறைக்கு சென்றிருக்கிறார். இதுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளில் இவரை பற்றி சொல்லணும்னா, கெடல் எங்கே தமிழின் நலம், அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க. இந்த பாவேந்தருடைய வரி இவருடைய வாழ்வுக்கு வாழ்வு நெறியாக அமைஞ்சிருக்கு. இவர் இந்த வயதுலேயும் தமிழுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதான் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்களுடைய தலைமையில் மீடியா பாஸ்கர் அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்ந்தார். பிறகு தமிழ்நாடு அமைச்சர் ஐயா கோவி செழியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கிட்டு ஐயாவை சிறப்பு செய்து மகிழ்ந்தார். ஐயாவுடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தொடர் கதை எழுதி சாதனை புரிஞ்சது கல்கின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஐயா தொடர் காப்பியம் எழுதி சாதனை புரிஞ்சிருக்கிறாரு. தமிழ் போராளியாகவும் உலக தமிழ் தூதுவராகவும் விளங்கிக்கிட்டு இருக்கிறவரை நமது தமிழக அமைச்சர் நேரில் பொன்னாடை போற்றி பாராட்டு செய்து சிறப்பு செய்து மகிழ்ந்தார். அதுபோல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வீரத்துறவி அப்படின்னு இவர் பெருங்கவிக்கோ ஐயா போற்றி இருக்கிறாரு. பெருங்கவிக்கோ, செந்தமிழ் கவிமணி, ஐயப்பன் அருள் கவி, கவிஞர் குல திலகம், செந்தமிழ் கொண்டல், இப்படி பல பட்டங்கள்லையும் ஐயா சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலேயே தமிழ் தமிழ் பேசுகிற மற்றும் தமிழ் மீது பற்றுள்ள பலர் ஐயா மேலே தீவிர பற்று கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தமிழ்ச்சங்க தலைவருடைய தலைமையில் நாங்கள் சேர்ந்து வாழ்த்தி மகிழ்ச்சி சிறப்பு செய்தது எங்களுக்கெல்லாம் ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி. இதில் ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டாங்க, நாங்கள் இதை முடிச்சுட்டு அனைவரும் ஒன்றா அமர்ந்து சாப்பிட போனோம்.
அருமையான ஒரு அறுசுவை உணவு அமைச்சருக்கு பக்கத்திலேயே அமர்ந்து சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து எழுத்தாளர் டாக்டர் அருள்ராஜ் அவர்களுடைய புத்தகத்தை வந்து அமைச்சருக்கு ஒரு நினைவு பரிசாக வந்து வழங்கினோம். வழங்கின பிறகு அமைச்சர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்தார். இப்படியாக மதிய நிகழ்வு வந்து ரொம்பவும் சந்தோஷமாக முடிஞ்சுது. மீண்டும் வந்து நம்ம நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு கிளம்பணும். 60வது வயது விழாவிலே பெருங்கரிக்கு வாழ்த்துறை. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய 60வது வயதிலே எனக்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு ஐயா பெருங்கவிக்கோ வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருக்கிறது. என்னுடைய தந்தையாருக்கு 60வது வயது. உணவு இடைவேளைக்கு பிறகு வந்து மதியம் வந்து நிகழ்வு மீண்டும் வந்து அருமையாக தொடங்குச்சு. நான் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் வந்து தமிழ்ச்சங்க தலைவருடைய தலைமையில் வந்து நாங்கள் சிறப்பு செய்து மகிழ்ந்தோம் ஐயாவுக்கு. எப்பொழுதும் உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து சிறப்பு செய்கிறத வந்து தனது வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்பமாக கருதுகிறவர் தான் வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவர். அதுபோல் வந்து புதுவை தமிழ்ச்சங்கன்றது வந்து உலகத்தில் இருக்கிற பல தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து புதுவை தமிழ்ச்சங்கம் நன்கு அறிமுகம்னு வச்சுக்கலாம். புதுவை தமிழ்ச்சங்கம் வந்து பல புதிய படைப்பாளிகளுக்கு வந்து ஒரு அவங்களுடைய படைப்புகள் வந்து வெளிவர்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கம் அளித்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறதுல வந்து புதுவை தமிழ்ச்சங்கத்துக்கு ஈடு வந்து வேறு ஏதாவது தமிழ்ச்சங்கம் இருக்குதான்னு கேட்டாக்கா தெரியலன்னு தான் சொல்லணும். பாண்டிச்சேரியை மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாடு மற்றும் வேறு வெளிநாடுகளில் இருந்து கூட வந்து நிறைய பேர் வந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வந்து ஆர்வமாக வந்து நிகழ்வில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி இருக்கிறாங்க. அதுபோல் வந்து புதுவை தமிழ்ச்சங்கம் சார்புலேயும் வந்து பல அறிஞர்கள், தமிழ் பற்றாளர்களுடைய அழைப்பை ஏற்று வந்து புதுவை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளை வந்து புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து சிறப்பு செய்கிறத வந்து மகிழ்ச்சியாக கருதுகிறவர். இனியும் அதை போன்ற செய்து கொண்டே இருப்போம். ஆகவே ஐயாவுடைய தமிழ் படி சிறக்க வேண்டும். தமிழுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழ் இனத்திற்காகவும், தமிழ் கலாச்சாரத்திற்காகவும், தமிழ் பண்பாட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதர் இந்த மண்ணிலே உண்டு என்றால் அவர் வாமூசி அவர்கள் தான். வேறு நிறைய பேர் இருக்கலாம், இருந்தாலும் அது முதல் நாள் வசீகரன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கிறார்கள். ஐயா கருஜட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி பொற்குழி வழங்குகிறார்கள். சபீரா பிவி அல்லமின் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி பொற்குழி வழங்கி சார்ஜர் வழங்குகிறார்கள். அனைவருக்கும் பிற வரிசையாக வழங்கப்படும்.